லோகா என்கிற படம் கேரளாவில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்று வசூலை வாரி குவித்திருக்கிறது. இதில் கல்யங்காட்டு நீலி என்கிற யக்ஷி சூப்பர் வுமனாக மாறி அநியாயத்தை எதிர்ப்பதாக கதை இருக்கும். இதில் ரத்தம் குடித்தால் மட்டுமே யக்ஷிக்கு வாழ முடியும். கமல் நடித்து 78இல் வயநாடன் தம்பான் என்கிற படம் வந்தது. தம்பான் என்கிற 100 வயது கடந்த கிழவனுக்கு கரிமூர்த்தி என்கிற டெவில் தெய்வம் இருக்கும். கரிமூர்த்தியிடம் இளமையாக இருக்க வரம் கேட்க கரிமூர்த்தி ஒரு கண்டிஷனோடு வரம் தரும். இளமை தொடர கரிமூர்த்திக்கு 10 இளம் பெண்களை கொடுக்க வேண்டும். ஓரோ முறையும் தவறினால் முதுமை வந்துவிடும். பெண்களை தருவது நின்று போனால் அதோடு தம்பான் அழிந்து போவான். 5 நாயகிகளை வளைப்பதுதான் முழுக்கதை. இந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற ஹாரர் மூவி. இதில் உள்ள பியூட்டி என்னவென்றால் இந்த படத்தை இயக்கியது கேமரா மாமேதை வின்சென்ட். படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் எஸ்.வி. சேகரின் தந்தை எஸ்.வி. வெங்கட்ராமன். படத்தின் ஸ்டில் போட்டோகிராபர் எஸ்.வி. சேகரேதான். அதோடு படத்தின் ரேடியோ விளம்பரமும் எஸ்.வி. சேகர்தான். ஒளிப்பதிவு வின்சென்ட்டின் மகன் ஜெய்னன் வின்சென்ட். சில பிட்டுகள் சேர்த்து கன்னிவேட்டை என்கிற பெயரில் தமிழில் வந்தது. வயநாடன் தம்பான் இன்று எடுத்தாலும் வெற்றி பெறும் ஹாரர் பிளஸ் லவ் சப்ஜெக்ட்.